கந்தபுராணம் சென்ற வார கடைசி பாட்டு. உக்கிரன் மலையை எறிந்தான், அதிசூரன் தேர் நொறுங்கியது, அக்கிரமமான தேர் எறிந்தான். மதிமிக்க உக்கிரன் தேரின் பக்கங்களை நொறுங்கும்படி அடித்து குதிரைகளை அழித்தான். இனி இந்த வாரம். அதிசூரன் 100 பாணங்களை ஏவினான், தண்டாயுதத்தால் தடுத்தான். மதிமயங்கிய அதிசூரன் தெய்வாஸ்திரத்தை ஏவினான். உக்கிரன் கந்தன் அருளால் விதியை முடிக்கும் அஸ்திரங்களை எளிதாக வாரி விழுங்கிவிட்டான். அதிசூரன் மிக அதிசயித்தான். உக்கிரன் அவர் சூரர்களை அழித்தான். சதி செய்த சூரர்கள் அழிதல் கண்டு தேவர்கள் அகம் மகிழ்ந்தனர். மதியிழந்த அதிசூரன் பாசுபதாஸ்திரத்தை ஏவினான். வக்கிரன் எதிர்த்தான். அறவழி சற்றும் தவறாமல் அது சிவனிடம் சென்றது. மரவழி நின்ற அதிசூரன் உக்கிரன் மீது தண்டாயுதத்தை உக்கிரத்துடன் ஓங்கி வீசினான். உக்கிரன் அதனை பற்றினான். அதனாலே அதிசூரனை தாக்கினான். மார்பு விளந்து இறந்தான். அதிசூரன் இறந்தது கண்டு அசுரேந்திரன் சீரிப்பாய்ந்தான். கதிகலங்கும் பூதர்களை அழித்தான். கனகன் மீது அசுரேந்திரன் பான மழையை பொழிந்தான். கனகன் மயங்கி விழுந்தான். காணச் சகிக்காத உன்மத்தன் வந்தான். அவனும் மயங்கினான். பேண வந்த பூதர்கள் ஒவ்வொருவராக மாண்டனர். வீரவாகு தாமே வந்தார். அதிசூரன் தலையை அறுத்தார். காரமாக போர் புரிந்த அசுரேந்திரனையும் எளிதில் கொன்றார். சூரன் செய்தி அறிந்து அக்கினி எனக்கு அனன்றான். தானே போருக்கு வந்தான். நாணொலி உக்கிரமாய் எழுப்பினான். சேனைகள் நடுங்கி ஒடுங்கின. தேவர்கள் மிகவும் மஞ்சினர். பானை போல மலைகளை வீசினர். சூரன் அவற்றை தடுத்தான். பூத சேனைகள் மயங்கின. இலக்கம் வீரர்கள் கண்ணடைத்து போயினர். ஆதரவான எண்மரும் தோற்றனர். வீரவாகு சூரனிடம் வந்தார். சேதம் விளைவித்தவன் இவனென இழித்தும் பழித்தும் பேசினான். வீரவாகு சூரன் மீது பானங்களை அதிகமாக எய்தார். தீராத ஒளியுடைய வைரமலையில் பொன்னொழியின விழுந்தன. ஆறாத சினமுடைய வீரவாகு தெய்வாஸ்திரங்களை ஏவினார். ஆனால் அவைகளும் பலமிழந்தன. சூரனின் வரச்சிறப்பை வியந்தார். கோணல் புத்தி சூரன் கொக்கரித்தான். சிவனருள் பெற்ற மாண்புடைய இணையஸ்திரத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. பாசுபதாஸ்திரத்தை 20 எடுத்தனர். இவை இருவரிடமே திரும்பின. மாசுடைய சூரன் தண்டாயுதத்தால் வீரவாகுவை வெகுண்டு தாக்க வீசுகாற்றென விரைந்து சென்று அவரது மார்பை தாக்கியது. உதிரம் பெருக்கெடுத்து ஓட வீரவாகு செயலற்று சாய்ந்தார். கதிகலங்கினர். திக்கற்ற தேவர்கள். தேர்ப்பாகன் விசாலி தேரை ஒதுக்கி ஒருவரும் எடுத்துச் சென்றான். சூரன் பூதர்களை தாக்கினான். இது கண்ட கந்தவேல் வாயுவை தேரை செலுத்தச் சொன்னார். புது நவரத்னங்கள் கொண்ட தேரை சூரன் முன் நிறுத்தினான். மதிமுகன் கருணை ஒளி கந்தனை தரிசித்தான். சூரன் தாமரை போன்ற முகத்தையும் 12 கண்களையும் ஓம் கேட்கும் குண்டலங்களையும் திரு கரு முடிகளையும் செம்மையான திரு மார்பினையும் 12 திருக்கரங்களையும் விளங்குகின்ற ஆயுதங்களையும் தண்டை சிலம்பு ஒலிக்கின்ற அழகான திரு அடிகளையும் மனதாரச் சூரன் தரிசித்தான். சில காலம் செய்த தவத்தால் பெரும்பேறு பெற்றான். அகந்தையினால் அவன் கூறுவான், உன் சேனைகள் அழிந்தன. சிறந்த வீரவாகுவும் அழிந்தார். பூதர்களும் புறங்கொடுத்தனர். திருமாலும் சிவனும் நான்முகனும் என்னுடன் போரிட வரமாட்டார். சின்ன குழந்தை, நீ என்னுடன் போர் செய்ய கன்னத்தில் பால் வழிய வந்திருக்கிறாய். ஒரு நொடியிலும் பலத்தை அழிப்பேன். சூரன் ஞானம் பெற்றானில்லை. முருகன் நிதானமாக கூறுவார், அதிக ஆற்றல் உள்ளது, அருமையான படைகள் உள்ளது, அழியாத இயல்பு உள்ளதென செருக்குறாதே. விரைவில் வெல்வோம். ஆணவத்தால் அழிந்து போகாதே. இது கேட்ட சூரன் கொதித்தான். கண்கள் கனலை கக்கின. முதுபெரும் வில்லை வளைத்து நாணொலி செய்தான். முருகனும் நாணொலி எழுப்பினார். அண்டங்கள் அதிர்ந்து முழங்கின. சூரனுக்கும் சுவாமிக்கும் போர். சூரன் விடுத்த பானங்களால் மாறனை எரித்தவனின் புதல்வனின் தேர் உருவம் மறைந்தது. வீராதி வீரன் முருகனது பானங்கள் சூரனின் பானங்களை அழித்தன.